கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இவ்வுலகில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இறப்பு என்று நிச்சயம் ஒன்று உண்டு. ஆனால் இறந்தவர்கள் அனைவருமே இறைவனடி சேர்ந்தார்களா என்று கேட்டால் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்மை படைத்தவனை அறிந்து அன்பு செய்து அவர் குறித்த மகிமை பெருமைகளை அறிவித்து இறுதியில் அப்பேரின்ப பரம்பொருளை அடைந்து மகிழ வேண்டும் என்பதே மனித உயிர்களுக்கு இலக்காக கொடுக்கப்பட்டுள்ள கடமை. நாம் இயேசுவை நேசிக்கின்றவர்கள் என்று சொன்னால் ஜெபம், தவம், தர்மம், திருப்பலி, ஜெபமாலை, சிலுவை பாதை, உணவு, உடை, உறக்கம், உரையாடல் என அனைத்து செயல்களிலும் ஆன்மாக்களை நினைத்து ஒருத்தல் முயற்சிகளையும் மேற்கொண்டு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வந்தோம் என்று சொன்னால் இதன் வழி மீட்படையும் ஆன்மாக்கள் நமக்காக மோட்சத்தில் ஜெபிப்பார்கள். சரி, எத்தனை விதமான ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்வோமா? நரக நெருப்பில் உழலும் ஆன்மாக்கள். இவர்கள் இறைவனிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் எவ்வித ஆறுதலையும் உதவியையும் பெற முடியாதவர்கள், நித்திய ஆக்கினைக்கு உள்ளானவர்கள். ஆங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஏழை லாசர் பணக்காரன் உவமை இதனை நன்கு விளக்குகிறது. இரண்டாவது நிலையில் மோட்சத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் குறித்து அறிவோம். இவர்களுக்கு எவ்வித உதவியும் தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் அமைதியில் இளைப்பாறுகிறார்கள். வேதனை எதுவும் அவர்களை தீண்டாது. கடும் தொல்லை எதுவும் அவர்களை அணுகாது. கடவுள் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் பேரின்ப அமைதியில் மகிழ்கிறார்கள். இந்நிலையில் வாழ்வோரிடம் இவ்வுலகில் வாழ்வோர் நம்பிக்கை கொண்டு இறை பரிந்துரையை நமக்கு பெற்றுத்தரும்படி கேட்கும்போது நமக்கு உதவி செய்ய ஆர்வமாய் இருப்பார்கள். அடுத்ததாக உத்தரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்கள். இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தங்களுக்காக ஜெபிக்க, திருப்பலி ஒப்புக்கொடுக்க, தங்கள் பாவங்களில் கனாகனம் குறைய யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஆதங்கத்தோடும் அனுதினமும் காத்திருப்பார்கள். இப்படி காத்திருக்கும் ஆன்மாக்களின் வேதனையை குமுறலையும் இம்மண்ணுலகில் வாழும் நாம் தான் உதவி செய்து தீர்த்து வைக்க முடியும். இவ்வுண்மையை உணர்ந்து புனித தொன்போஸ்கோ கூறியது போல, ஆன்மாக்களை தாரும் மற்றவைகளை எடுத்துக்கொள்ளும் என்ற இலக்குடன் நம் ஜெபம் தவ உதவிகளை செய்வோம் என்றால் அதன் மூலம் ஆன்மாக்களை மோட்சத்தில் சேர்க்கலாம். மோட்சம் சேர்ந்த ஆன்மாக்களும் நமக்காக ஜெபிப்பார்கள். ஏனென்றால் உத்தரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்கள் நன்றி மறவாதவர்கள். அடுத்ததாக இவ்வுலகில் போராடும் ஆன்மாக்கள், அமைதிக்காக இயங்கும் ஆன்மாக்கள், உல்லாசமாக திரியும் ஆன்மாக்கள். இப்படி இவ்வுலகில் வாழும் ஆன்மாக்கள் இறையருளாலும் தாங்கள் பெற்றுள்ள ஞான அருள் அறிவு வரங்களினாலும் தங்களை தாங்களே செம்மைப்படுத்தி வாழ முன்வர வேண்டும். பரிசுத்த ஆன்மாக்கள் இவ்வுலகிலும் காண கிடைப்பார்களாக என்ற கூற்று மெய்யாகும் வண்ணம் புனித வாழ்வு வாழ நாம் ஒவ்வொரு மணித்துளியும் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக அழியாத ஆன்மாக்கள் குறித்து புனிதர்கள் சிலர் கூறியுள்ள செய்திகளை அறிந்து கொள்வோமா? முதலில் புனித தமியான் ராயப்பர். ஆண்டவரே, உத்தரிக்கிற ஆத்மாக்கள் ஒருபோதும் நன்றி மறப்பதில்லை என்பதை எல்லா மக்களும் அறிந்து ஒழுக செய்வீராக என்று கூறியுள்ளார். அடுத்ததாக புனித தனிஸ்லாஸ். நான் இவ்வுலகிற்காக உண்டாக்கப்படவில்லை, நித்தியத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கின்றேன். அடுத்து புனித ஜெனோவா கத்தான் என்ன சொல்கிறார்? இவரை உத்தரிக்கின்ற ஸ்தலத்தின் அப்போஸ்தலர் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் உத்தரிக்கின்ற ஆத்மாக்களை பற்றி அநேக காரியங்கள் இவருக்கு வெளிப்படுத்தப்பட்டன என்றும் அவற்றை 2 புத்தகங்களில் எழுதி தந்திருக்கின்றார் என்றும் அறிகின்றோம். நவம்பர் 26ஆம் நாள் இவருடைய திருநாளாகும். அடுத்த புனிதர் புனித தொலாந்தினோ நிக்கோலாஸ். இவர் என்ன சொல்கிறார்? மக்களை மோட்சம் சேர்க்க வேண்டும் என்பதையே ஏக நோக்கமாக கொண்டிருந்தார். உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்கு எல்லையற்ற இரக்கத்துடன் உதவி செய்பவர் இவர். அடுத்ததாக புனித கெஜத்தான். ஆன்மாக்களை சேகரிப்பவர் எனும் பட்டப்பெயர் பெற்றவர் இவர். இளம் வயதிலிருந்தே பாவிகளுக்காக ஜெபித்து ஒருத்தல் செய்தவர் என்றும்
இவரின் வரலாறு கூறுகிறது. அடுத்த புனிதர் புனித கிரெகோரி பார்பரிகோ. மக்கள் நரகத்தில் விழுவதை தடுக்க வேண்டும். கடவுளது இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்மாக்கள் சேதமாகலாகாது. இவர் சேசுமரி சூசை, நான் உங்களை நேசிக்கிறேன், ஆன்மாக்களை ரட்சியும் என்று ஜெபிக்கும்படி கற்பித்துள்ளார். இதனையே மரிய பௌஸ்தினா என்னும் புனிதரும் கூறியுள்ளார். ஜெபமும் தவமும் சீர்திருத்த சாதனங்கள் புனித கிரகோரி கூறியுள்ளார். திருத்தந்தை 15ஆம் ஆசிர்வாதப்பர் சொல்லும் பொழுது 1915 அவர் தம் கூற்றாக, இறந்த கணக்கற்ற வீரர்களுக்காக, ஏற்கனவே இறந்தவர்களுக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுங்கள். இறந்தவர்களுக்காக ஜெபித்து தங்கள் விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு அவர்களிடம் எழுப்புகிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அடுத்த புனிதர் குழந்தை இயேசுவின் புனித தெரசாள். ஆன்மாக்களை காப்பாற்றுவதும் மக்கள் இயேசுவை நேசிக்க செய்வதுமே பூமியில் எனது வேலை. இதற்காகவே நான் கார்மேல் சபையில் சேரப்போகிறேன் என்று சொல்லி அவ்வாறே சேர்ந்து ஜெபித்து மரித்து மோட்சத்தில் புனிதராக வாழ்கின்றார். புனித ஜெரார்டு என்ன சொல்கிறார் என்றால், என் ஆன்மாவை நேசிக்கிறவரை நான் கண்டடைந்து விட்டேன் என்று கூறுகிறார். உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மோட்ச மகிமை எனும் ஆடையின்றி தவிப்பவர்கள். எனவே ஆடை இல்லாதவனை கண்டால் அவனை போர்த்து எனும் விவிலிய மொழிக்கு இணங்க மோட்ச மகிமை எனும் ஆடையை உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு கொடுக்க நாம் புண்ணியங்கள் செய்ய முன்வர வேண்டும். ஆம், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஜெப தேவைகளுக்காக காத்திருக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்யும் போது சிறையில் இருக்கும் இயேசுவின் சகோதரர்களுக்கே உதவி செய்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது என்றும் ஒரு புனிதர் கூறியிருக்கிறார். இக்கூற்றை மனதில் கொண்டு, நித்திய பிதாவே, உத்தரிக்கும் சிறையில் இருக்கின்றவர்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் திரு இரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபிக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். தனிமையும் மௌனமும் குற்றங்களை விலக்கும். தாழ்ச்சியும் சாந்தமும் நன்மைத்தனங்களை பெருக்கும். ஜெபமும் தவமும் இறை உறவை பலப்படுத்தும். உழைப்பும் ஞான வாசகமும் வாழ்வை நெறிப்படுத்தும். நீதியும் உண்மையும் ஞானத்தில் நிலைநிறுத்தும். இத்தனையும் நம் ஆன்மாவை அழிவிலிருந்து காக்கும் வழிகளாகும். எனவே நம் விவிலியம் கூறுகிறது, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஒருவன் தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? எனவே நம் ஆன்மாவை மீட்டுக்கொள்ள அனுதினமும் ஜெபிப்போம், ஆண்டவனையே சார்ந்து வாழ்வோம். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அவசியமோ அவர்களை பரலோகத்தில் சேர்த்தருளும். ஆமென்.